வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 2ங்க. நான் மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பா எடுத்துக்கிறேன். டீ, காஃபி குடிக்கிற பதத்துக்கு. இது நான் ஆல்ரெடி நேத்து நைட்டே வந்து இது வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க, ஓமம், பட்டை, ஜீரகம், சோம்பு இந்த 4ம் போட்டு நான் வந்து இத ரெடி பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஃபேட் லாஸ் வந்து நல்லா நடக்குது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் வந்து கண்டிப்பா டீடாக்ஸ் வாட்டர் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஆனா டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல கண்டிப்பா வந்து ஒரு 1/4 லிட்டர்ல முடிஞ்ச அளவு 1/2 லிட்டர் உங்களால முடியும்னா 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாரி ஒரு டம்ளர் இருக்குது. 1 டம்ளர் தண்ணியாவது காலையில குடிச்சிருங்க. இந்த டம்ளர் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும். இந்த மாரி ஒரு டம்ளர் பெரிய டம்ளரா எடுத்துட்டு அதில ஒரு டம்ளர் தண்ணி கண்டிப்பா குடிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் வந்து காலையில வந்து உங்களுக்கு வந்து வயிறு கிளீன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது குடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வாக்கிங் எதனா போறீங்க, இல்ல எக்ஸர்சைஸ் பண்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. டீடாக்ஸ் வாட்டர் எடுத்து எப்பவுமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க எதனா ஒர்க் பண்றீங்க, இல்லைன்னா எதாவது சமைக்கிறீங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா கூட பண்ணலாம். எக்ஸர்சைஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இது எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் எப்பவுமே வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னாக்கி, நான் இன்னைக்கு என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னாக்கி வீட்ல வந்து பப்பாளி பழம் இருந்ததுங்க. நான் பப்பாளி தான் எடுத்துக்க போறேன். வரலையா? இப்போ நான் வந்து எவ்வளோ பப்பாளி எடுத்துக்க போறேன்னா, உங்களுக்கு எவ்வளோ அளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து வெயிட் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கலோரின் வந்து கரெக்ட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள்ட்ட வெயிட் மிஷின் இல்ல அப்படின்னாக்கி, நீங்க வந்து எதனா ஒரு கப்ல கூட அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்ல அளவு எடுத்துட்டு, நீங்க வந்து ஹெல்த் பெயின்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதில எவ்வளோ கலோரின் இருக்குங்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிடும். ஆனா வெயிட் மிஷின் இருக்கும்போது வந்து கரெக்டான அளவு தெரியும். அதனால கிராம்ல கூட ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே வந்து வெயிட் மிஷின் எடுத்துக்கிறேன். அ இது வந்து வெயிட் மிஷின் வந்து கம்பல்சரி இருக்கணுன்ட்டு அவசியம் இல்ல. இது வந்து நம்மளோட ஒரு தெளிவான இதுக்கு தெரியறதுக்காக மட்டும் தான் வந்து நான் வெயிட் மிஷின் எடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 350 கிராம் வரை எடுத்துக்கிறேன். 359 கிராம் இருக்கு. 350 கிராம் இத கணக்கு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கி, பப்பாயா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னாக்கி, நான் வந்து 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 100 கிராம் பத்தல அப்படின்னா, 150 கிராம் கூட எடுத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. காய் நெறையா இருந்துச்சு அப்படின்னாலே, உங்களுக்கு முடிஞ்ச அளவு பசி கண்ட்ரோல் ஆகும். 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு உங்களுக்கு நெறைய காய்கறி போட்டு சாம்பாரோ, இல்ல என்ன குழம்பு வீட்ல செய்றீங்களோ, அத எடுத்துக்கோங்க. நான் வந்து நெறைய காய்கறி போட்ட மாரி சாம்பாரு ஃபுல்லாவே காயா தான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். பண்ணிடலாம். வீட்ல என்ன சமைக்கிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்ய வேணாம். ஆனா சமைக்கிறதுல கொஞ்சம் ஆயில் மட்டும் கம்மியா விட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு அதுவே வந்து நல்லா ஃபுல் ஆயிடும். கண்டிப்பா அதுல வந்து புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் எல்லாம் இருக்கிற மாரி பேலன்ஸா எடுத்துக்கோங்க. நான் இப்ப பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ வைக்கிறேன். ஒரு தட்டே நெறஞ்ச மாரி ஆகுது. ஆனாலும் இது ஒரு 150 கிராம் வரல பாருங்க. எப்பவுமே வந்து நீங்க காய் நெறைய எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த காய் வந்து ஒரு தட்டு நெறஞ்ச மாரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு தட்டு ஃபுல்லா இருக்குது காயி. ஆனா பாருங்க, உங்களுக்கு வந்து இது 150 கிராம் தான் இருக்குது. காய் வந்து எப்பவுமே வந்து நீங்க நெறைய எடுத்துக்கலாம் தாராளமா. இப்ப பார்த்தீங்க அப்டின்னாக்கி, உங்களுக்கு வந்து கார்ப்ஸுக்காக நான் ரைஸ் எடுத்துட்டேன். ஃபைபருக்காக பொரியல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சாம்பார் எடுத்துட்டேன். இதுல கார்ப்ஸும் இருக்கு, புரோட்டீனும் இருக்குது. ஆனா, இந்த புரோட்டீன் வந்து பத்தாது. கண்டிப்பா நீங்க புரோட்டீன் தனியா எடுக்கணும். நீங்க வந்து வெஜிடேரியனா இருக்கீங்க அப்டின்னா, மீல் மேக்கர் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், இல்லன்னா எதனா சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம். நீங்க நான்வெஜ் எடுத்துப்பீங்கன்னா, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எந்த மாரினாலும் எடுத்துக்கலாம். எக் எடுத்துக்கலாம். டெய்லியுமே நீங்க எக் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு முழு முட்டை எடுத்திருக்கேங்க. ஆனா இதோட புரோட்டீன் மட்டும் பத்துமான்னா, கண்டிப்பா பத்தாது தான். நீங்க வந்து இன்னமும் கூட புரோட்டீன் வந்து அதிகமா எடுத்துக்கணும். அதுக்காக முழு முட்டையா நீங்க நெறைய சாப்பிடவும் கூடாது. அது வந்து ஃபேட் அதிகமாயிடும். ஏன்னா, நமக்கு வந்து எப்பவுமே வந்து எல்லோ கரு வந்து ஃபேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு முட்டை முழு முட்டையா 1 எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 இல்ல 4 முட்டை கூட நீங்க எல்லோ எடுக்காம அந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா முட்டை வந்து நீங்க தாராளமா 5 முட்டை வரை சாப்பிடலாம். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முழு முட்டையா 1 தான் சாப்பிடணும். நீங்க அதுக்கப்புறம் எடுக்க போற எக்கெல்லாம் வந்து ஒயிட்டா தான் இருக்கணும். எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபுல் முட்டையா வந்து 1 முட்டை தாராளமா எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லஞ்ச் வந்து இதுதான். நீங்க எப்பவுமே பேலன்ஸா எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வயிறு நல்லாவே ஃபில் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி கண்ட்ரோல் ஆகும். உங்களோட லஞ்ச் மட்டும் எப்பவுமே இப்படி ஃபுல்லா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் ஒரு காஃபி எடுத்துக்கிறேங்க வித்தவுட் சுகர்ல. இந்த காஃபி எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5:00 ஆகுது. நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் வித்தவுட் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதுல ஸ்வீட்காக நான் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க பார்த்துருப்பீங்க. காஃபி எடுக்கலாம் தப்பில்ல. ஆனா சுகர் மட்டும் அளவா எடுக்கணும். முடிஞ்சா உங்களால முடியும் அப்படின்னா சுகர டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடுங்க. அ நான் இப்போ குடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு சுகர் லெமன் டீ, காஃபி எடுத்து. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சுகர் இல்லாம எடுத்துக்க போறேன். வேற வழி இல்ல. இப்பதான் ட்ரை பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா வெயிட் கெயின் தான் ஆகும். வெயிட் லாஸ் ஆகாது. நான் வந்து ஒரு காஃபி சுகர் இல்லாம எடுத்துக்கிறேன். எதுவுமே வந்து கஷ்டம்னு நினைச்சு பண்ணாதீங்க. கண்டிப்பா முடியும். நம்மளாலயே ஃபாலோ பண்ண முடியும். இத பண்ணுனா அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம இன்னும் ஃபிட்டா, ஹெல்த்தியா இருப்போம்னு நினைச்சு யோசிங்க. இப்ப நடக்கறத நினைச்சு யோசிக்காதீங்க. இத பண்ணணுமா? இவ்வளவு கஷ்டப்படணுமா? அப்படின்னு யோசிக்காம, இத பண்ணுனா நம்ம ஒரு 6 மாசம் கழிச்சு நமக்கு நினைச்ச ட்ரெஸ்ஸ போட முடியும். நினைச்ச மாரி ஷேப்ல இருக்க முடியும்னு நினைச்சு இத பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் விரும்பி பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணி பழகுங்க. உங்களுக்கு அத பிடிச்ச மாரி மாத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களாலயும் வெயிட் லாஸ் சூப்பர்வா பண்ண முடியும். கன்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் சாம்பாரும், நான் 1 தோசையும் எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 மணி கிட்ட ஆயிடுச்சு. லேட் டின்னர் தான். டின்னர் டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். நேத்தே 8:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு 9:00 ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு டைமிங் மாத்தணும். பார்க்கலாம். சீக்கிரமா மாத்த ட்ரை பண்றேன். ஏன்னா, நான் இப்ப வந்தது லேட்டு. வீட்டுக்கு வந்து தான் டின்னர் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன மாரி 9 மணி ஆயிடுச்சு. இது எடுத்து எப்படியும் நான் தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர் ஆயிடும். ஏன்னா, ஒரு 11 மணி கிட்ட ஆயிடும். நம்ம எப்பவுமே வந்து நைட் டின்னர் வந்து தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே முடிச்சுருங்க. அப்பதான் வந்து நம்ம தூங்கும்போது வயிறு காலியா இருக்கும். தொப்பை போடாது மெயினா. இல்ல அப்டின்னா சீக்கிரமாவே தொப்பை போட்டுரும். அதனால தான் சொல்றது வந்து எப்பவுமே டின்னர் வந்து முடிஞ்ச அளவு 7 மணி, 8 மணிக்கு முன்னே முடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா 6 மணிக்கு முன்ன முடிச்சீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஆனா அது இப்ப முடிய மாட்டேங்குது. அதிகபட்சம் 8 மணிக்கு முன்ன டின்னர முடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி எடுக்கும்போது வந்து நமக்கு வெயிட் லாஸுமே வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். மேக்ஸிமம் வந்து தொப்பை போடாது. தொப்பை போடாம நான் கொஞ்சம் நல்லாவே வந்து தொப்பை ஃப்ளாட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட்டு வந்து கார்ப்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா அது வந்து கொஞ்சமே கஷ்டம் தான். ஏன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டு பழகியாச்சு. இத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. போக போக அவாய்ட் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து சூப்பு இந்த மாரி தான் எடுத்துக்கணும். சூப்பு எதனா சாலட் மாரி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. பார்க்கலாம் போக போக அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டின்னர் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து நான் ஒரு 1 டம்ளர் பணம் எடுத்துப்பேன். அது வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிமானம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டீடாக்ஸ் வாட்டர் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் குடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்னிங்க்குமே வந்து பாருங்க டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இது வந்து நல்லாவே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா, காலையில இது ஃபுல்லா அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆயி நமக்கு வந்து டீடாக்ஸ் வாட்டர் சூப்பர்வா ரெடியா இருக்கும். மார்னிங் எழுந்த உடனே லைட்டா சூடு மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து மார்னிங்க்கும் வந்து நைட்டே வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி நான் அத ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ அத ரெடி பண்ணும்போது தான் அதில உள்ளதுலருந்து 1 டம்ளர் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன். இந்த மாரி எடுத்து பாருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஸ்பீடா இருக்கும். ஃபேட் லாஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து இடுப்ப சுத்தி இருக்கிற ஃபேட் குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில சேர்த்திருக்க நம்ம எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஓமம் வந்து ரொம்ப நல்லது. நீங்க ஓமம்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மலா வந்து டிடாக்ஸ் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா, ஜீரகம் போட்டு எடுப்போம், இல்ல சோம்பு போட்டு எடுப்போம், இல்ல பட்டை போட்டு எடுப்போம். ஆனா இது கூட அப்படியே நீங்க வந்து நம்ம அது வந்து தனித்தனியா தான் எடுப்போம். ஆனா இந்த மெத்தட்ல நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சூப்பர்வா இருக்கும். நல்லாவே ஃபேட் லாஸ் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னைக்கான வீடியோ நல்லபடியா முடிஞ்சிச்சு.